யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சவுந்தரராஜன். அதிமுக சார்பில் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் ஆவடி மாநகர தெற்கு பகுதியில் பூத் கமிட்டி தொடர்பான ஆய்வுக் கூட்டம் 20/3/2025 அன்று மாலை பல்வேறு பகுதிகளில் அதிமுக ஆவடி மாநகர தெற்கு பகுதி கழக செயலாளர் ஆவடி எஸ் சங்கர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. ஆவடி மாநகர தெற்கு பகுதி 44வது வார்டு வட்டக்கழக செயலாளர் ஆக்கு செந்தமிழ் செல்வன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான IS இன்பதுரை அவர்களும், அதிமுக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் அம்பத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான V அலெக்சாண்டர் அவர்களும் வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். அது சமயம் அதிமுக கழக செய்தி தொடர்பாளரும் மாவட்ட இலக்கிய அணி செயலாளருமான ஆவடி குமார் அவர்கள் உடனிருந்தார். சிறப்பாக நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அப்பகுதி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். செயலாளர் தியாகராஜன், செயலாளர் தியாகராஜன், இணை செயலாளர் சுகன்யா, இணை செயலாளர் நித்யவாணன், ராஜேந்திரன், சுமதி, துணை செயலாளர் அன்பரசு, பொருளாளர் கவியரசு, கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சரான எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகம் ஆவடி தெற்கு பகுதி கழகத்தின் சார்பில் எங்கள் வார்டியன் 44வது கிளைக்கழக நிர்வாகிகள் நம்ம சார்பில் வேணாமா வாழ்ந்தது எங்கேயுமே இல்லை, நம்ம டெய்லி வரல. கிளைக்கழக செயலாளர்கள் இல்லை வேண்டாமா சொல்ல எங்கேயுமே வாங்கல அதனால ஆமா மட்டமலை கூட்டத்திற்கு நேரடியாக சென்று பார்க்க வேண்டும் என்பதற்காக நம்ம மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளரும் நம்ம கழக வழக்கறிஞர் செயலாளருமான அண்ணன் IS இன்பதுரை அவர்களே, மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் அண்ணன் ஆவடி குமாரன் அவர்களே, பகுதி செயலாளர் ஆவடி சங்கர் அவர்களே, அதே போல வெளியில் மாவட்ட பிரதிநிதி ஸ்ரீதர் அவர்களே, அமைச்சர் அவர்களே, ஜெயலட்சுமி அவர்களே, ஜானகிராமன் அவர்களே, சண்முகம் அவர்களே, ராஜா அவர்களே, விக்னேஷ் அவர்களே, தாமோதரன் அவர்களே மற்றும் கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகள் வருகின்ற அத்தனை பேருக்கும் இரவு நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எதற்காக இந்த கூட்டம் என்றால், ஏன் இந்த கூட்டம் போட்டு ஒவ்வொரு பாகத்திற்கும் 9 பேர் இளைஞர்கள் 45 வயதிற்கு உட்பட்டவரை இதில் பாகத்திற்கு பொறுப்பாளராக போட வேண்டும் என்று கழக பொதுச் செயலாளரான எடப்பாடி அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். அதற்காக தான் நேரடியாக சந்திக்கணும். இப்போ வட்ட செயலாளர் அவரே போட்டுருவார், அவரே போட்டால் அவர் பார்த்துருவாங்க, பொதுச் செயலாளர் பார்த்துருவாங்க. இதையெல்லாம் நேரடியாக சந்திக்கும் போது அண்ணன் பொறுப்பாளர் எடப்பாடியாளர் நேரடியாக வர முடியாதனால ஒரு பொறுப்பாளரை போட்டு தமிழகம் முழுவதும் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களை சந்திச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. எதற்காக வேணும்னா, நீங்களா இருக்கீங்களா இல்லையா, இந்த கழகத்துக்கு பணி செய்வீங்களா செய்ய மாட்டீங்களான்னு நேரடியா. இப்ப நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, எதுக்காக வந்து தெரியுமா உங்களுக்கு? யாருக்கா தெரியுமாமா? பின்னாடி யாருக்கா தெரியுமா? எதுக்கு வந்திருக்கீங்க தெரியுமா? செந்தமிழ் செல்வன் தமிழ்ல ஒன்றுமே சொல்ல, அதுக்காக வேண்டிய செந்தமிழ் செல்வன் எதுக்காக வேண்டிய ஓட்டக்கலை நிர்வாகினா இந்த 9 பேர் கொண்ட குழு. இது எதுக்குன்னா, ஒரு வாகத்துல 1000 ஓட்டு, அதுல பாத்தீங்கன்னா ஓட்டு வெளியிட்டு 69 ஓட்டு 700 ஓட்டு தான் போலிங் அந்த ஸ்கூல்ல போய் போடுவாங்க. அப்ப 700 ஓட்டுனா 300 வீடு 350 வீடு 400 வீடு அந்த பகுதியில 400 வீட்டுல இருந்து ஓட்டு விடுவோம். இப்ப நீங்க 9 பேர் போட்டுருவாங்க, ஒருத்தருக்கு 50 வீடு. நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த தெருவில், எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த தெரு 50 வீடு உங்களுக்கு பிடிச்சு கொடுக்கும். நீங்க போய் வீடா போய் கேன்வாஸ் பண்ணுறது. தேர்தல் நேரத்தில் இப்ப கிடையாது, தேர்தல் நேரத்தில் நீங்க போய் கேன்வாஸ் பண்ணுவோம். நாளைக்கு நோட்டீஸ் ஏதாவது கொடுப்போம், மாவட்ட செயலாளர் பொதுச் செயலாளர் கொடுப்பாரு, பொதுச் செயலாளர் வட்டக்கழக செயலாளர் கொடுக்கும்போது 9 பேர்கிட்ட கொடுக்கும்போது 400 நோட்டீஸ் கொடுக்கும்போது அந்த 400 நோட்டீஸ் என்ன ஆகும்னா 50 நோட்டீஸ் நீங்க அரை மணி நேரத்தில் கொடுத்து முடிச்சிருக்கீங்க. இப்போ இந்த வார்டு முழுவதும் கிட்டத்தட்ட 8 பாகங்கள் 8000 ஓட்டு ஈஸியாக அரை மணி நேரத்தில் கொடுத்து முடிச்சிருக்கு. இல்லைன்னா அதிகபட்சமாக போனால் 1 மணி நேரத்தில் கொடுத்து முடிச்சிருக்கு. இப்போ இதே ஒரு வட்டக்கழக செயலாளர் நேரடியாக கொடுக்கணும்னா ஒவ்வொரு கொடுத்தா போய் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, 5 நாள் 6 நாள் ஆகும். இந்த வேலையை கிரவுண்ட் லெவலில் கீழே மக்கள் எடுக்கிற நேரம் கொண்டு செல்வதற்காக தான் இந்த பணி. எல்லாரும் உங்கள் பேர் போட்டு உங்கள் மூலியமாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் இன்றும் இடையிலேயுமா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக
ஏன்னா இன்னைக்கு இருக்க ஆட்சி எப்படி இருக்கு? நேற்று பார்த்தீங்களா 7 கொலை 6 கொலை நேற்று வெட்டி கொண்டது மட்டும் 6 பேர் நேற்று மட்டும். நீங்க பார்த்துருப்பீங்களா அந்த வண்டியில் காரில் போகும்போது மனைவி முன்னாடியே கணவரை அலுவலகம் எடுத்து கத்தி எடுத்து பட்ட பகல்ல பைபாஸ்ல வெட்டி கொள்றாங்க. இந்த ஆட்சி எந்த ஆட்சியுடைய அவலம் எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்குன்னு நீங்க எல்லாம் பார்க்கறாங்க. குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பெண்கள் பாலியல் ரீதியாக பல வகையில் துன்பப்படுத்துறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவிக்கு ஏற்பட்ட பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். எவ்வளவு பேர் எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் சாராயம், எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் சாராயம். குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது. எங்கேயாவது இப்ப நைட்ல போய் கேட்டா தண்ணி கிடைக்காது, வாட்டர் கிடைக்காது. ஆனா வாட்டர் கேட்டா கிடைக்கும். எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. 24 நாள் வச்சுருக்காங்க. 24 நாளும் சாராயம். 1000 கோடி ஊழல். பாத்தீங்களா? ஒரு தமிழகத்துல ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய டாஸ்மாக் என்ற நிறுவனத்துல 1000 கோடி ரூபாய் ஊழல். அந்த வருமானம் எங்கே செல்கிறது? பெண்களுக்கு பாதுகாப்பு. முதலமைச்சர் அவர்கள் மக்களை காப்பாற்ற வேண்டும், மக்களுக்கு பாதுகாப்பு, மாணவர்களுக்கு பாதுகாப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டார். அங்க திருநெல்வேலியில ஒரு எஸ்ஐ வெட்டி கொலை செய்யப்பட்டார். சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு சொல்றோம். சிறுபான்மை மக்கள் இன்னைக்கு எத்தனை பேர் ஏற்கனவே சமூக ஆர்வலர் ஒருத்தர் புதுக்கோட்டையில வெட்டி கொண்டாங்க, லாரி ஏற்றி கொண்டாங்க. பார்த்துருப்பீங்க. நேற்று முந்தின நாள் திருநெல்வேலியில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். சிறுபான்மை மக்கள் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியில பாதிக்கப்படுறாங்க எடுத்து சொல்லுங்க. ஏன்னா மக்கள்கிட்ட போய் நம்ம எடுத்து சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். டிவியில பாக்குறாங்க, செய்யறாங்க, ஓகே. இது எதுக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் போடுறோம்னா, உங்களுடைய கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஏன் போடுறோம்னா, அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு 45 வயசுல இருக்கவங்க போடும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒரு யங் ஜெனரேஷனை உள்ள கொண்டு வரும்போது புதிய ரத்தம் பாய்ச்சப்படுகிறது அனைத்து இந்திய அண்ணா திமுக. இதற்கு தான் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்தினார். இன்னைக்கு இவ்வளவு நேரம் நீங்க அமைதியா உட்கார்ந்துருக்கீங்கன்னா உண்மையிலே மிக மட்டற்ற மகிழ்ச்சி, பெரிய விஷயம். ஏன்னா எத்தனை சீரியல் போச்சுன்னு தெரியல, எத்தனை இது போச்சுன்னு தெரியல. கிரிக்கெட் பார்ப்பாங்க ஒரு சில பேர். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுலாம் இப்ப நம்ம எல்லாம் சீரியல் பார்த்தா சீரியல்ல யாரா இறந்துட்டா கூட அழுதுருவாங்க. கண்ணீர் விட்டு நம்ம அழுதுல சீரியல்ல ஒரு செத்துட்டாங்க. சீரியல்ல செத்தா கூட அழுதக்கூடியவங்க இன்னைக்கு கணவன் முன்னால் ஒரு மனைவி முன்னால் ஒரு கணவரை வெட்டி கொள்றாங்கன்னா அந்த பெண் சாப்பிட முடியுமா நிம்மதியா? இரவுல கண் முன்னா தூக்கம் வருமா? சிந்திச்சு பார்ப்பாங்க. பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள் பெண்கள் அதிக அளவில். முதியோர் முதல் குழந்தைகள் தினம் பாருங்க 4-5 விஷயம் வந்துட்டே இருக்கு. இதை கட்டுப்படுத்துவது யார்? அதிகாரத்தை யார் கையில் வைத்திருக்காங்க? அவங்க தான் கட்டுப்படுத்துறாங்க. யார் தவறு செய்கிறார்களோ, வரம்பு மீறி யார் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு தக்க தண்டனையை அரசாங்கம் வழங்க வேண்டும். அதுதான் நமக்கு பாதுகாப்பு. இப்ப நமக்கு பாதுகாப்பு என்ன? காவல்துறை நமக்கு எங்க பிரச்சனை அங்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆனா அந்த காவல்துறை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏவல்துறையா, இந்த திமுக கட்சிக்காரனுடைய ஏவல்துறையா, இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுடைய காவல்துறையுடைய ஏவல்துறையா இன்னைக்கு அறிவிச்சிருக்க ரவுடிகள் சுடப்படுவார்கள். எங்க சொல்லுவாங்க? யார சொல்லுவாங்க? எவனா அப்புறம் சுட்டுட்டு ரவுடி சுடப்பட்டான்னு சொல்லுவாங்க. யாராவது திமுக காரனுக்கு வேணாமோ அவங்களாம் சுட்டுவாங்க. பாருங்க, நாளைக்கு 2 பேர் சுட்டுவாங்க. சுட்டுட்டு என்ன பண்ண? ரவுடிகள் சுட்டு கொண்டு வரணும். உண்மையான ரவுடியை சொல்ல மாட்டாங்க. யாராலும் அவங்களுக்கு தேவையில்லாத ஆள்லாம் நாங்க இந்த மாதிரி பேசினா எங்களை கூட நாளைக்கு சுட்டுவாங்க. இவரெல்லாம் தீவிரவாதி சுட்டோம் அப்படின்னு. இதுதான் அதாவது மக்கள் வாக்களித்தார்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, மக்களுக்கான ஆட்சியா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் சிந்திச்சு பார்ப்பீங்கன்னா நாங்க என்னன்னா என்ன இவங்க கட்சியை கூட்டிட்டு என்னெல்லாம் இது மாதிரி பேசுறாங்கன்னு நினைக்கிறாங்க. உண்மை நிலவரத்தை உறக்க சொல்ல வேண்டும். அதாவது உண்மையை சொன்னா ஊர் சுத்தி வராது. ஆனா பொய் சொன்னா 5 நிமிஷத்துல ஊர் சுத்தி வந்துடும். பொய் அவ்வளவு எஃபெக்டான இந்த பொய்யான ஆட்சி, இந்த பொய்யை சொல்லி நடந்துகின்ற ஆட்சி ஊர் சுத்தி கொண்டிருக்கிறது. ஆனா உண்மையை பேசுங்க, அந்த உண்மை வெளியில போகவே போகாது. ஆனா ஒரு பொய் சொல்லுங்க, உடனே ஊர் சுத்தி திருப்பி ரோட்ல போறது நம்மகிட்டே சொல்லுவாங்க. நம்ம சொன்ன பொய்யவே ஊர் சுத்தி ஆயிடுச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொய்க்கு அவ்வளவு வேல்யூ, உண்மைக்கு வேல்யூ கம்மி. அதுதான் உண்மையை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்றால் இங்கே வருகின்ற 45 வயதுக்கு நீங்க கட்சிக்காரங்க உங்களை எல்லாம் பொறுப்பாளராக போடும் பொழுது, மக்களை சந்திக்கின்ற பொழுது
அனைத்து இந்திய அண்ணா திமுக என்ற தேரை நாங்கள் வடமொழிக்கு இழுத்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பகுதி செயலாளர் அண்ணன் பொறுப்பாளர் அண்ணன் ஆவடி குமார் அண்ணன் வட்டக்கலை செயலர் செந்தமிழ் செல்வன் போன்றவர்களாம் வடமொழிக்கு இழுக்கின்றோம். நீங்களும் அதில் வந்து வடமொழிக்கு இழுக்கின்ற பொழுது அந்த தேர் நேர எங்க போகும்? செஞ்சால் கோட்டையில போய் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்து விடுவார். எடப்பாடி அவர்கள் 4.5 ஆண்டுகள் புரட்சி தலைவர் அம்மா இறந்ததுக்கு பின்னால் ஆட்சி செய்தார். இவ்வளவு மோசமாக தான் ஆட்சி, மக்களால் பாதுகாக்கப்பட்ட ஆட்சி. இதுல வேற என்ன சொல்றாங்க? 1000 ரூபாய் கொடுக்குறோம், நாங்க மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம். 26 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒரு குடும்ப பெண்ணுக்கு எவ்வளவு கணக்கு கொடுக்கணும்? இந்த தமிழக அரசு 26,000 ரூபாய் கணக்கு. அப்பத்திலிருந்து கொடுத்த 26,000 ரூபாய் வந்திருக்குல்ல, இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போனா எவ்வளவு ஃபைன்? 1000 ரூபாய். அது இல்லாம அதிகம். அதே மாதிரி வரி, மின்சார கட்டணம் உயர்வு, வீட்டு வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, ட்ரைனேஜ் வரி உயர்வு, ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டா 15% டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், ஒரு தொழில் ஆரம்பிச்சா ஜிஎஸ்டி வரி குதிரை கூட வரி கம்மியா இருக்கும். ஆனா தமிழகத்து மக்கள் வாக்களித்த மக்களுக்கு வரி எதுல பார்த்தாலும் வரி. ஏதாவது பாக்கெட்ல மிச்சம் வீட்டில் சேர்த்து வைக்க முடியுதா? மிச்சம் பண்ண முடியுதா? சாமானிய மக்கள், நடுத்தரப்பட்ட மக்கள் ஏதாவது பணத்தை மிச்சம் பண்ண முடியுதா? மாசம் கடன் தான் ஏறிட்டே இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக அரசு 9,50,000 கோடி கடன் வாங்கி 1000 ரூபாயை கொடுத்துட்டு ஒருத்தர் மேலையும் 7 லட்சம் 8 லட்சம் கடன் வந்துருச்சு. இதுதான் அரசா? மக்களுக்கு நல்லது செய்யறாங்களா? கேட்டா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. நம்ம வீட்டுல இருந்து நம்ம காசை வாங்கி நம்ம கொடுக்குறாங்க. இதுல நம்ம ஊர் பக்கம் கிராமத்துல சொல்லுவாங்க, முதலமைச்சர் வருகிறார், நல்ல ஆட்சி செய்யறார். என்ன செய்யறார்? வீட்டுல வந்து தமிழக மக்கள் வாக்களித்த மக்களுடைய வீட்டுல சொம்ப எடுத்து வச்சுட்டு உங்க வீட்டுல இருந்து அண்டாவதி, வீட்டுல இருந்த அண்டாவதி. இதுதான் முதலமைச்சருடைய ஆட்சி. ஏன் இதை சொல்றேன்னா, இதான் உண்மை. 1000 ரூபாய் கொடுத்தாரு, அதான் சொம்பு. நீங்க இப்ப பணம் கட்டுறீங்க, அதான் அண்டாவதி. 10,000 15,000 ரூபாய் மாசம் உங்க வீட்டுல இருந்து போகுது, வரியில மூலியமா போகுது. இதை வாங்கி 1000 ரூபாய் கொடுக்கணும் பெருமையா பண்றாரு. இல்லைன்னா அவர் வீட்டுல இருந்து கொடுக்கலாம். அவர் சொத்தை வித்து 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா உண்மையில நாங்களே கூட போய் மாலை போடுவோம். தலைவரே நல்லா இருக்கீங்க, பரவாயில்ல, சொத்தை வித்து தானம் கொடுக்குறீங்க. அரசாங்கம் மக்கள் பணத்தை எடுத்து, மக்கள் அந்த பணத்தை எடுத்து 1000 கோடி டாஸ்மாக்ல ஒரு நாளைக்கு 90 லட்சம் பேர் பிரிக்கிறாங்க. எத்தனை லட்சம் பேர் தமிழ்நாட்டுல? எத்தனை குடும்பங்கள் தாலியை அறுக்கிறாங்க? இந்த 1000 கோடி ரூபாய் எத்தனை பெண்களுடைய தாலியை அறுத்த பணம் இது? இதெல்லாம் பேசுறாங்க. தப்புன்னா எப்படி பேசினா? எத்தனை பேருடைய தாலியை அறுத்த பணம்? எத்தனை பேருக்கு குடிச்சவன் செத்து இருக்கான்? தாலி அறுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க வீட்டுக்கு செத்தா தாலி இழந்துதான் ஆகும். ஆனா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்து அழகு பார்த்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட. அதுல நீங்க எல்லாம் ஒர்க் பண்ண வரீங்கன்னா உண்மையிலேயே சந்தோஷம். உங்களுக்கு ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம். நாளைக்கு உங்க வீட்டுல யாருக்காவது வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இன்னைக்கு ஆவடியில என்ன நிலைமையில இருக்கு? ஆவடியில என்ன நிலைமை? எங்க இருக்க ஒரு அமைச்சர் இருக்காரு, இங்க கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ஏதாவது இந்த ரோடு எல்லாம் சீர்படுத்திருக்காங்க, ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கு? ஆவடியில திமுக ஆட்சி வந்ததுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அம்மா கல்யாணம் பண்ண மாதிரி இன்னும் திறக்கல. எப்பயோ திறந்தது. திமுக ஆட்சியில் இன்னைக்கு வரைக்கும் திறக்காம கூட வச்சு அம்மா குப்பைக்கு கூட வரி, ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கிற குப்பை ஆளுநருக்கு கூட வரி போட்டாங்க. மக்களை வந்து எப்படியோ ஏமாத்துறாங்க. அதுதான் சொன்ன இந்த ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சினா, ரொம்ப வச்சுட்டு அண்ணா திமுக ஆட்சி சொன்னாதான் ஈஸியா மக்களுக்கு புரியக்கூடிய வகையில சொன்னாதான். சொல்றாங்க, தவறா எடுத்துக்கூடாது. யாரும் மணி 4 மணியாவது கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி லட்சம் கொடுத்துருக்காங்க இருக்கிறார். அவ்வளவு நிலை மக்களுடைய அவ்வளவு நிலை. பெண்களுக்கு குறிப்பா எங்க போனாலும் பாதுகாப்பு. எவ்வளவு பிரச்சனை பெண்கள் பாக்குறீங்க. நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? எல்லாரும் தூங்குறதுக்கு அப்புறம் நைட்ல போய் தூங்குறீங்க, காலையில சீக்கிரம் எதிர்த்து. உங்களுடைய கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். பெண்களுடைய மன கஷ்டம் எவ்வளவு பிரச்சனை சமுதாயத்தில். வீட்டுல பிரச்சனை, ஆபீஸ் போனா பிரச்சனை, ஒரு பிசினஸ் போனா பிரச்சனை, எல்லா வகையிலும் உடல் ரீதியாக பிரச்சனைகள். இதெல்லாம் வந்து எவ்வளவு பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் மீறி சிரிச்சுக்கிட்டே தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து மிக அற்புதமாக அழகாக குடும்பம் நடத்துறீங்க, ஆபீஸ் நடத்துறீங்க. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கூட உள்ளாட்சி தேர்தலில் 50% பெண்கள் போட்டியிடலாம்னு சொல்லி உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெண்களுக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எடுத்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க.
பெண்கள் அம்மா அவர்கள் பெண்கள் கமண்டப்படை, பெண்களுக்கு காவல் நிலையம், பெண்களுக்கு ஸ்கூட்டி, அம்மா உலகத்துல பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு அவ்வளவு இருக்குது. யாராவது பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை சங்கராச்சாரியார் இருந்தா கூட தூக்கி உள்ள வச்சாங்க அம்மா. சங்கராச்சாரிய இந்து மதத்தினுடைய தலைவர், அவர் தவறு செஞ்சா கூட தூக்கி உள்ள வச்சாங்க. ஆனா இன்னைக்கு ரோட்ல நிம்மதியா உள்ள வர முடியும். சட்டம் ஒழுங்கு சந்தி. இதையெல்லாம் ஏன் இதை சொல்றேன்னா, இதையெல்லாம் நீங்கள் கிரவுண்ட் லெவல்ல மைக்ரோ லெவல்ல கீழே மக்களிடம் எடுத்து சொல்லும் போதுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அதுக்கு தான் உங்களை எல்லாம் பயன்படுத்தலாம். நீங்க கண்டிப்பா எங்களுடைய அனைத்து அதிமுகவுக்கு பணி செய்து நாங்கள் வருகின்ற 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கழக பொதுச் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக வர வைப்பதிலே நாம் பணி செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு, இவ்வளவு நேரம் பொறுமையாக யாருமே உட்கார மாட்டாங்க, யாருமே இவ்வளவு நேரம் பொறுமையாக உட்கார மாட்டாங்க. இவ்வளவு தூரம் நீங்க உட்கார்றீங்கன்னா உண்மையிலே கண்டிப்பா நீங்கள் இந்த வார்டில் அதிகமான அதிமுக ஓட்டு அதிகமாக கண்டிப்பா பெறும் என்பதில் நம்பிக்கை தெரிஞ்சிருக்கும். ஆகவே உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய பொறுப்பாளர்கள் சார்பாகவும், மாவட்ட கழகத்தின் சார்பிலும், பகுதி கழகத்தின் சார்பிலும், வட்டக்கழகத்தின் சார்பிலும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு நாங்கள் தோளுக்கு தோல் கொடுப்போம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நீங்க அந்த கட்சியில சேர்ந்து வேலை பணியாற்றும் போது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நாங்கள் உதவியாக கண்டிப்பாக இருக்கும். அதுல எந்த வித மாற்றம் அது காலம் பதில் சொல்லுவோம். இன்னைக்கு வார்த்தையால் நாங்கள் சொல்ல முடியாது, காலத்தில் தான் பதில் சொல்ல முடியும். காலம் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக துணை இருப்போம். ஆகவே அதுதான் இந்த மீட்டிங். இப்ப எல்லாத்துக்கும் புரியுதுங்களா எதுக்கு உங்களுக்கு கூப்பிட்டுருக்கானே? பெரிய வேலை கிடையாது, அரை மணி நேரம் வேலை, 1 மணி நேரம் வேலை, அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாவது கொடுக்கும்போது நோட்டீஸ் கொடுப்போம், கட்சியை பற்றி சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் குழு, அண்ணா ஒரு அருமையா ஒரு இதை சொன்னாங்க. 9 பேர் இருக்குன்னா உங்களுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சீங்கன்னா ஏதாவது மெசேஜ் வரும்போது நீங்க 9 பேருக்குள்ள பகிர்ந்து கொடுக்கணும். அதே மாதிரி 8 குழு இருக்கு, எல்லாரும் ஒரே வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சா ஏதாவது மெசேஜ் பாஸ் பண்ணா உடனே பாஸ் பண்ணணும். நல்லது விஷயங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் அப்ப நீங்க அந்த தெருவில் இருக்கும்போது அந்த 50 பேர் நீங்க வாட்ஸ்அப் குழு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தட்டினீங்கன்னா அந்த விஷயம் 50 பேருக்கு ஈஸியா போயிடும். நாங்க போய் குழு ஆரம்பிச்சு வருவாங்களா? வரமாட்டாங்க. நீங்க போய் ஆரம்பிச்சுன்னா அந்த 50 பேர் உங்ககிட்ட சேர்த்துருவாங்க. இதுக்காக தான் உங்களை எல்லாரையுமே அழைத்து இது மாதிரி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி நடத்துறது. அதனால இவ்வளவு நேரம் பொறுமை காத்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்து வச்சு எங்களுடைய அனைவரின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிலவரப்பணியில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ் பெரிய பாய்மார்க்கு வடமதுரை எண்ணகுப்பம் ரோடு. அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பம்பட்டு AJ மியூசிக் அகாடமி, அப்ரோ பார்மசி மேல் தளத்தில்.